நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இன்னைக்கான செய்தியை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஏற்கனவே நான் பேசியிருக்கும் யோவான் 5ஆம் அதிகாரத்தை குறித்து எனக்குள்ள பேசினார். நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல ஆண்டவர் இடைப்படுவார் அப்படின்னு அதுல நான் பேசியிருந்தேன். யோவான் 5ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த சம்பவத்தை வாசிச்சு நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. பெதஸ்தா குளத்தின் கரையில ஒரு மனுஷன் 38 வருஷமா நடக்க முடியாம இருக்கிறான். ஆண்டவர் இது குறித்து நிறைய விஷயங்களை எனக்குள்ள போடுறாரு. இது நிச்சயமா உங்களை உற்சாகப்படுத்துற ஒரு செய்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய அற்புதத்துக்கான சரியான ஆதாரத்தை நீங்க நோக்கி பார்க்க இது உங்களுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில சில விஷயங்கள் வழியா நம்ம கடந்து போறப்ப நமக்கு நடக்கிறது இயற்கையான விஷயம் தானே. நமக்கு நடக்கிறத எல்லாரும் பார்க்குற ஒரு கோணத்திலேயே நாமளும் பார்க்குறோம். இந்த நபர் எனக்கு உதவி செய்வார், இந்த பணம் எனக்கு அவசர காலத்துல உதவிகரமா என்னை காப்பாத்துறதா இருக்கும் இப்படின்னுலாம் நினைக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் மேல நம்மளோட நம்பிக்கையை வைக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை சார்ந்து இருக்கிறோம். இது எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க தவறிடுறோம். ஒரு அற்புதம் நடக்கணும்னா அதுல ஒரு தெய்வீக தலையீடு இருக்கணும்ன்றத மறந்தே போயிடுறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை பாருங்க. அங்க 38 வருஷமா ஒரு மனுஷன் நடக்க முடியாம இருக்கிறான். ஏசு அங்க வர்றாரு. நீ சுகமாக விரும்புகிறாயான்னு ஏசு அவனை பார்த்து கேட்கிறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்றான்? எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு முறை நான் குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு முன்னாடியே வேற யாராச்சும் இறங்கிடுறாங்க. இதாங்க என் நிலைமைன்னு சொல்றான். ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல்ல அவன் இருக்கிறான். இதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியாதுன்ற மாதிரி அவன் பேசுறான். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட இப்படி சொல்லலாம். நான் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு எதுவுமே ஆதரவா இல்லை, என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. அந்த மனுஷனும் இதே விதமா தான் சொன்னான். அவன் உண்மையா தான் சொன்னான். அவன் தான்கிட்ட என்ன இருந்ததுன்னு பார்த்தான். அவன்கிட்ட என்ன இருந்தது என்ன இல்லைன்றத பத்தி தான் அவன் யோசிச்சான். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு சொன்னான். அவன் உதவிக்காக ஜனங்களை எதிர்பார்த்தான். ஏமாந்து போனான். ஒவ்வொரு முறை யாருக்காச்சும் அற்புதம் நடந்ததும் அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. அங்கேயே இருந்து எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, உனக்கு அடுத்த முறை நான் உதவி செய்றேன், அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? இல்ல. அவங்க தங்களோட அற்புதம் நடந்ததும் உடனடியாக அங்கிருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல அந்த இடம் தேவையில்லை. அதனாலதான் அந்த மனுஷன் சொல்றான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் உதவிக்காக ஜனங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அதை பார்த்துட்டு இருக்கலாம். அதனாலதான் நீங்க ஏமாற்றத்தோட இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது எந்த மாற்றத்தையும் உருவாக்க போறதில்லை. நீங்க எதிர்பார்க்கிற மனுஷங்க உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறதில்லை. ஒரு தெய்வீக தலையீடு மட்டுமே உங்களுக்கான அற்புதத்தை கொண்டு வரும். வேற எந்த இயற்கையான விஷயங்களும் உங்களுக்கு உதவ போறதில்லை. இப்படிலாம் பணம் சேமிச்சு வச்சா அது எனக்கு உதவியா இருக்குன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். பணம் சேமிக்கிறதுக்கு நான் எதிரானவன் இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன், பணத்தை சம்பாதிக்க உதவி செய்யற அதன் ஆதாரமா இருக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு பணத்தின் மேலேயே சிலர் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்றேன். தங்களோட வேலையை காப்பாத்திக்க எவ்வளவோ கடினமான முயற்சிகள் எல்லாம் செய்யறாங்க. என்னவோ அவங்க தான் அதை காப்பாத்திக்கணும், அவங்களாலதான் அது முடியும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுக்காக நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா ஏனோ தானோன்னு எதுவும் செய்யாம இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்க வேலையை காப்பாத்திக்கிறது நீங்க இல்ல, ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. அதுல உங்களை வச்சிருக்கிறாருன்றதை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்றேன். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா எப்பவோ அந்த வேலை உங்களை விட்டு போயிருக்கும். எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. வேலை கிடைக்கிறது உங்களோட கைகள்ல இல்ல, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அற்புதங்கள் நடக்கிறது உங்க கையில இல்ல, சரியான நபரை சந்திக்கிறது உங்க கைகள்ல இல்ல, நீண்ட காலமா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு நன்மை உண்டாகிறது உங்க கையில இல்லைங்க. அது எல்லாமே ஆண்டவரோட கரங்கள்ல இருக்கு. அதனால உங்களோட முயற்சியால எல்லாம் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறத நிறுத்துங்க. அப்படி நினைச்சு ஏமாந்து மனசு நொந்து போகாதீங்க. உங்களால் அதை செய்ய முடியாது. மற்ற மனுஷங்களை உங்களுக்கு உதவி செய்ய வைக்க உங்களால முடியாது. எதுவுமே உங்களாலேயே உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களாலேயே நடக்கவே நடக்காது. மனுஷரால் அது கூடாது. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அவரால் மட்டுமே கூடும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க மேல நம்பிக்கை வச்சு என்கிட்ட இது இருக்கு என்கிட்ட இது இல்லைன்னு யோசிச்சு நினைச்சது நடக்காம சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கையை மனுஷங்க மேல வைக்கிறீங்களா?
இயல்பா இயற்கையா எதுவுமே நடக்காது. நடக்கலன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரோட கரம் நிச்சயமா இருந்தாதான் எதுவுமே நடக்கும். உங்களுக்கான அற்புதம் நடக்க ஆண்டவரோட வல்லமை தேவை. உங்களுக்கான அற்புதம் நடக்க ஒரு தெய்வீக தலையீடு நிச்சயமா தேவை. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு முன்னாக கடந்து போவதாக. இவர்களுக்கு தடையாக இருக்கும் எல்லா காரியங்களும் எல்லா மனிதர்களும் அகன்று போவார்களாக. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற இவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாகட்டும். தாங்களாக முயற்சித்து மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பதை இவர்கள் நிறுத்தட்டும். அற்புதம் நடக்க ஆண்டவருடைய கரம் தேவை, ஆண்டவருடைய வல்லமை தேவை, தெய்வீக இடையீடு தேவை என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.